ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதீஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுருன்னு காரமாக ஒரு பச்சை மிளகா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. 12லேருந்து 15 பச்சை மிளகா கட் பண்ணி நான் சீட்ஸ் எடுத்துட்டேன். ஏன்னா ரொம்ப காரமாக இருக்குன்றதுனால. உங்களுக்கு இன்னும் காரமாக பிடிக்கும்னா சீட்ஸோடைய 12லேருந்து 15 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கடலெண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். சூடான உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டு நல்லா தட்டி இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தட்டி சேர்த்துக்கோங்க. அப்படியே முழுசாக போட்டால் பூண்டு வெடிக்கும், அதனால தட்டி சேர்க்குறது சேஃப். இதை நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு அது ஃப்ரை ஆன உடனே நம்ம பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி எடுத்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்குவோங்க. இப்போ பச்சை மிளகாய் வதக்கும் போதே முழுசாக போடாமல் இப்படி குட்டி குட்டியாக போட்டால் டக்குன்னு வதங்கிடும். அதனால தான் பிச்சு போடும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு சீரகமும் போட்டுக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் போல். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்க வேண்டியது. இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம். அதே பேனில் கடலெண்ணெய் ஊற்றி கடுகு வெடிக்க விட்டு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். அதுவும் நல்லா ஃப்ரை ஆன உடனே இந்த அரைச்சி வச்ச வெங்காய பச்சை மிளகா அரவை இருக்குல்ல, அதை எடுத்து அப்படியே இதில் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி
ஓரளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சட்னி ரெடி. தோசை கூட சூப்பர் அல்டிமேட்டாக இருக்கும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான் பண்ணியிருந்தேன், அதையும் வீடியோவில் போட்டிருக்கேன், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள். ஆனால் சட்னியோட ரெசிபி இதோட முடியுது. நல்லா நெய் தோசை ஊற்றி இந்த சட்னியை நல்லா சுருன்னு காரமாக வச்சுக்கிட்டு சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக தெரியுமா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye-bye.